ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டூ மை நவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் நவீன். நேத்து வரைக்கும் HTML பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு HTML டாக்ஸ், அட்ரிபியூட்ஸ் இந்த மாரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். HTML அப்படின்றது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். செங்கல், சிமெண்ட், மண்ணு இந்த மாரி தேவையான பொருட்கள வச்சு வெறும் வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் HTML. நீங்க பெயிண்ட் பண்றது, அந்த மாரி அதர் ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாம் சேர்க்கிறது, இது CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாரிலாம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு HTML பத்தி பார்க்க போறோம். ஆ சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த மாதிரியான புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கு நார்மலா கம்பைலர் இருக்கும். சி, சி பிளஸ் பிளஸ்க்கு டர்போ சி யூஸ் பண்ணுவீங்க காலேஜ் டைம்ல. அந்த மாதிரி ஜாவாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா கம்பைலர் இருக்கும். இந்த கம்பைலர்லலாம் போயிட்டு நீங்க கோடிங் பண்ணிட்டு, ரன் பண்ணும்போது அதுக்கான எரர் டிஸ்ப்ளே பண்ணும். உங்களுக்கான அவுட்புட்டோ, எரரோ நீங்க அந்த கம்பைலர்ல தான் பார்ப்பீங்க. முதல்ல அந்த கம்பைலர் என்ன பண்ணும், அந்த எரர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த கோட ரன் பண்ணும். ஆனா இங்க HTMLல அந்த மாரி எந்த ஒரு கம்பைலருமே கிடையாது. HTMLக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ரௌசர்ல தான் ரன் ஆகுது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். HTML டாக்ஸ் எல்லாமே கோடிங்கா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வச்சிருக்கிறேன்ல, இதுவுமே ஒரு வெப் பேஜ் தான். இப்போ இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்கிற இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ இதுல போயிட்டு நீங்க கோடிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க. இங்க இருக்குல்ல, இந்த மாரி எல்லா கோடிங்குமே ஆ டாக் அந்த HTML டாக்ஸ், கோடிங் எல்லாமே இங்க தான் வந்திருக்கும். இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே இங்க இருக்கும். அந்த சோர்ஸ் கோட் சோர்ஸ் கோடாவே தான் இந்த ப்ரௌசருக்கு வருது. வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் அத எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு இந்த HTML பேஜ காட்டுது. HTML அ ஒரு நார்மலா நீங்க டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குல்ல, டெக்ஸ்ட் எடிட்டரே இல்லனாலும் பரவால்ல. நார்மலா எந்த ஒரு நோட்பேட்ல கூட நீங்க அத டைப் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிற முடியும். இதுக்கு எந்த ஒரு கம்பைலரோ எதுவுமே தேவைப்படாது. ஆனா நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். இப்போ HTMLக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் தேவைப்படாது. ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாரி நீங்க பண்ணும்போது, ரியாக்ட்டோ அந்த மாரி நீங்க ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நீங்க போக, போக நீங்களே பார்ப்பீங்க. இப்போ ஒரு நோட்பேட்ல போயிட்டு நீங்க புரோகிராம டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கோடிங்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே, அத திரும்பவும் நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அத ரன் பண்ண வேண்டியதா இருக்கும். இதே விசுவல் ஸ்டுடியோ கோட்ல அந்த மாரிலாம் இல்ல. நீங்க இங்க டைப் பண்ணி, இங்க கோடிங்க நீங்க சேஞ்ச் பண்ண நீங்க அவுட்புட்ட உடனே பார்க்க முடியும். அது ஆட்டோ சேவ் ஆகி தானாவே எக்ஸிக்யூட் ஆகி உங்களால அவுட்புட்ட பார்க்க முடியும். அந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் இதுவரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணலனாலும் பரவால்ல. இந்த மாரி குரோம்ல போங்க. விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இங்க டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு காட்டும். இத கிளிக் பண்ணி, அப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஈஸி தான். இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அப்புறம் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். விஎஸ் கோட் ஈஸியா இந்த மாரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விஎஸ் கோட இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாரி நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. இதான் ஒரு கரெக்ட்டான டைப். எப்பவுமே நீங்க ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜோ இல்ல நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னாலும் பரவால்ல. எல்லாத்துக்குமே தனியா ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் உள்ளார போயிட்டு, அங்க நீங்க இப்போ இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா, இங்க ஒரு பாத் இருக்குல்ல, மேல இருக்கிற பாத். இந்த பாத்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விஎஸ் கோட் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு ஃபோல்டர்ல நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் விஎஸ் கோட் இப்ப தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அப்படின்னே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்க லாஸ்ட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. நான் இந்த 2 எக்ஸ்டென்ஷன்ஸ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது லைவ் சர்வர். லைவ் சர்வரோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுக்குன்னா, நீங்க இப்ப கோடிங் பண்றீங்க. இந்த கோடிங்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே, உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால இந்த லைவ் சர்வர். பிரெட்டியர் அப்படின்றது உங்க கோட அழகா காட்டுறதுக்காக. இன்னும் நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு பேசிக்கா தேவைப்படாது. இன்னும் போக, போக நான் மத்த எக்ஸ்டென்ஷன்ஸையும் சொல்றேன். இப்போ ஃபைல் இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரர் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நியூ ஃபைல் அப்படின்னு காட்டுதா? அத கிளிக் பண்ணுங்க. நியூ ஃபைல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல் இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு போன தடவையே நம்ம ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்றத பத்தி பார்த்திருப்போம். இப்ப HTMLஓட ஒரு பேசிக்கான கோடிங் உங்களுக்கு நீங்களே டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. HTML அப்படின்னு நீங்க எழுதினாலே, இப்ப 2வது ஒண்ணு இருக்கு பாருங்க HTML5 அப்படின்னு. அந்த இடத்துல என்டர் குடுத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான HTMLலே அது வந்துரும். இப்ப நீங்க லைவ் சர்வர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த இடத்துல கோ லைவ்ன்னு காட்டுது பாருங்க. அத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தானாவே குரோம்ல ஓப்பன் ஆயிடும்.
இந்த மாரி பர்மிஷன்ஸ் கேட்டா அலோ குடுத்துருங்க அவ்வளோதான். இந்த இதுல எதுவுமே இல்ல பாருங்க. ஏன்னா நம்ம எதுவுமே இதுவரைக்கும் கிரியேட் பண்ணல. பட் நீங்க பாருங்க இப்போ விஎஸ் கோட்ல லைவ் சர்வர் கிளிக் பண்ணதுமே இங்க வந்துருச்சு. இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்க குளோஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விஎஸ் கோட் ஓப்பன் ஆனதுமே கூட நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ட குளோஸ் பண்ணிருங்க. இப்போ இதுல எதுவுமே இல்ல. மேல வந்து பாருங்க டாக்குமெண்ட் அப்படின்னு காட்டுதுல்ல. அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த இடத்துல டைட்டில்ல இருக்கு. இப்போ நம்ம இங்க சேஞ்ச் பண்றோம். மேல வந்து இப்ப நவீன் வியூ டைட்டில்ன்னு வச்சிருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துருச்சான்னா வரல. ஏன் வரலன்னா நம்ம சேவ் பண்ணவே இல்ல. இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு கோடிங் எழுதிட்டு, அது ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதனால இந்த லெஃப்ட் கார்னர்ல இந்த ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்படி சேவ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ண தேவையில்ல அப்படின்றதுனால இந்த வியூ கிளிக் பண்ணி, இங்க சாரி ஆட்டோ சேவ்ன்னு ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க இந்த ஆட்டோ சேவ். ஆட்டோ சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன டைப் பண்ணாலுமே தானாவே அது வந்து சேவ் ஆயிக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா, இப்ப நவீன் வியூ இருக்கா? இப்போ பாடில ஒரு H1 டாக் வச்சுக்கிறேன். ஹெட்டர் டாக். ஹெட்டர் டாக் இப்ப பாருங்க நான் வந்து H1 மட்டும் தான் போட்டேன். அந்த டாக்க குளோஸ் பண்ணதுமே, குளோசிங் டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க இந்த குளோசிங் டாக். அது எப்படின்னா, இந்த விஎஸ் கோட் யூஸ் பண்றதுனால இந்த மாரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ குளோசிங் அ அந்த ஹெட்டர் டாக்ல போயிட்டு நான் இப்போ ஹலோன்னு போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணவே இல்ல, ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா, இந்த இடத்துல ஆட்டோ சேவ் ஆன்ல இருக்கு. தானாவே அது வந்து கோடிங் சேவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லைவ் சர்வர் ரன்ல இருக்கு. இப்ப லைவ் சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால, இது தானாவே நம்ம கோடிங்ல சேஞ்ச் பண்ணதுமே ஆட்டோ சேவ் ஆயிட்டு, அது ப்ரௌசர்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால தான் நீங்க லைவ் சர்வரோ, அப்புறம் வந்து அதோட சேர்த்து இந்த ஆட்டோ சேவையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். HTML அப்படின்றதுனாலே டாக்ஸ் தான். டாக்னா என்ன? தி கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென் சிம்பல் அதானே டாக். இது வந்து ஓப்பன் டாக், இது வந்து குளோஸ் டாக். ஓகே. இவ்வளதான். இது வந்து ஓப்பன் டாக்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து குளோஸ் டாக்ன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எல்லாமே வந்து டாக்ஸா தான் இருக்கும். ஒரு வெப் பேஜ பொறுத்தவரைக்கும் இங்க இங்க என்ன சொல்ல வர்றாங்க, இது வந்து HTML5 இது வந்து HTML இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது. இதுக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்ணிரு அப்டின்ட்டு நம்ம ப்ரௌசர்ட்ட சொல்றோம். இது ஹெட்டர் டாக். ஹெட்டர் டாக்ல வந்து டைட்டில் இருக்கு. இந்த டைட்டில்ல இருக்கிறது வந்து என்ன இருக்கோ அத டைட்டில்ல டிஸ்ப்ளே பண்ணிருங்க. இந்த டாக்ஸ இப்ப இங்க மேல இருக்கிற அந்த 2 லைன்ல எல்லாம் எடுத்துறலாம். அத பத்தி நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். இப்போ பாடி இருக்குல்ல, பாடி உள்ளார நம்ம என்ன எழுதுறோமோ அதெல்லாம் வந்து வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். இன்னைக்கு நம்ம டாக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பார்க்கலாம்னு சொன்னேன்ல. இப்போ HTML டாக்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னா, பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் டாக்ஸ் தான். டெக்ஸ்ட், லிங்க், இமேஜ் லேஅவுட் இந்த மாரி இருக்கிற பேசிக்கான ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ டெக்ஸ்ட்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப என்ன இருக்கு? ஒரு டெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்ல டெக்ஸ்ட் அப்டின்னா என்ன இருக்கும்? ஒரு பேராகிராஃப் இருக்கலாம். ஒரு ஹெட்டிங் இருக்கலாம். அவ்வளோதான் இருக்கும். இந்த ஸ்பேனு, இந்த பிரேக் இத பத்தியெல்லாம் நான் சொல்றேன். இப்போ பேராகிராஃப்னா என்னன்னா, ஓகே. இப்ப பாருங்க இங்க ஹெட்டிங் இருக்கு. இப்போ நம்ம பேஜ்ல ஒண்ணுமே இல்லையா? ஹெட்டிங்ல மொத்தம் எத்தன ஹெட்டிங் இருக்கு? H1லேருந்து நெறைய இருக்கு சொல்லியிருக்கலாம். H1, H2லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. மொத்தமே அவ்வளோதான். HTML H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஹெட்டிங் டாக். இப்ப வந்து ஹெல்லோ அப்படின்னு போட்டிருக்கேனா, இப்ப வந்துருச்சா? ப்ரௌசர்ல. இது வந்து ஹெட்டிங் டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப். பேராகிராஃப் டாக் எப்படி இருக்கும்னா, Pல ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் Pல முடியும். நீங்க வந்து ஒரே ஒரு டாக் மட்டும் போட்டாலே போதும். அது குளோசிங் டாக் தானாவே எழுதிருச்சு. இந்த மாரி இப்போ ஆ சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட்ட வச்சிருக்கேன். இது நீளமா போயிட்டே இருக்கு. நம்ம விசிபிலிட்டிக்கு அது வந்து சரியா இல்லையா? அதனால அதையும் நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வியூ இருக்குல்ல, வியூல போயிட்டு வேர்ட் ராப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வேர்ட் ராப் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே காட்டிரும். இந்த மாரி நம்ம ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம். போய் பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் வந்துருச்சு அவுட்புட்ல அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? ஸ்பேன்னா என்ன? அப்படின்னா, இப்போ இங்க இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம். இத வந்து ஸ்பேன்ல போட்டுக்கலாம்.
ஸ்பான் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. HTML டேக். ஸ்பான் உள்ளார நான் வந்து ஒரு வாட்டி ஹலோ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கான அவுட்புட் அங்க வந்திருக்கு. இங்க ஏதோ இந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்பேன மட்டும் நம்ம தனியா ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைல் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம CSSல பார்க்கலாம். இப்போதைக்கு நான் பேசிக்கா ஒரு ஸ்டைல் வந்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பான் அப்படின்னு போட்டு கலர் போட்டோம்னா, இங்க பாருங்க இந்த மாரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு மட்டும் நீங்க ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா ஸ்பான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட சைஸ் இருக்குல்ல, இப்ப H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு HTML. அதையும் தாண்டி உங்களால வந்து அத இன்னும் அதிகப்படுத்தவும், கம்மிப்படுத்தவும் முடியும். அதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா CSSல பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்ன்னு கிளிக் பண்ணதுமே, ஃபாண்ட்ல என்னென்ன இருக்குன்னு இதுல காட்டுது பாருங்க. இதெல்லாம் வந்து VS கோட் இருந்தா தான் உங்களுக்கு காட்டும். நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அந்த மாரி இருக்கும்போது, எல்லாமே நீங்களே ஹார்ட் கோட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க இருக்கிற கலர் டிஃபரன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஈஸியா கோட் பண்ண முடியாது. ஒரு 200 லைன் ஆஃப் கோட்ல நீங்க எரர எப்படி கண்டுபிடிப்பீங்க? VS கோட் இருந்தா தான் அது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஃபாண்டோட சைஸ வந்து இப்படி என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன். இப்ப போய் அவுட்புட் பாருங்க. 100 பிக்சல் மாறிடுச்சா? பெருசா இருக்கா இது மட்டும்? ஏன்னா இத மட்டும் நான் ஸ்பான் டேக்ல வச்சிருக்கேன். இப்ப புரியுதா? ஸ்பான் டேக் அப்படின்றது அது உள்ளார நம்ம ஏதாவது ஒரு சின்ன எலிமெண்ட் இப்ப பாருங்க இங்க ஹலோன்னு இருக்கு. இத மட்டும் நான் தனியா எடுத்து ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக தான் வந்து ஸ்பான் டேக் யூஸ் ஆகுது. இப்போ இப்படி லென்த்தான பேராகிராஃப நான் 2ஆ உடைக்கணும்னு நெனைக்கிறேன். ஓ! இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிரேக் பிரேக் டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் லைன்ல வந்துரும். இப்ப கரெக்ட்டா பாருங்க. இந்த இடத்துல நான் பிரேக் டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு. பிரேக் டாக்ன்றது ஒரு விஷயத்த வந்து உடைக்கிறது. அவ்வளோதான். ஈஸி. இத போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க அத வந்து அடுத்த லைன்ல பார்த்துடலாம். ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணிரும் அது. அவ்வளோதான். இது வந்து டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான், பிரேக், ஹெட்டிங், பேராகிராஃப் இதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இமேஜ் பத்தி பார்க்கலாம். இமேஜ்ன்னா ஐஎன்ஜி டாக். ஐஎம்ஜின்னு போட்டாலே அது வந்து இமேஜ் டாக் முடிஞ்சிருச்சு. இப்படி போட்டாலே வந்து இமேஜ் ஷோ ஆயிடுமான்னா, நம்ம எதுவுமே வைக்கல. இமேஜ் எதுவுமே குடுக்கல. அப்புறம் எப்படி இமேஜ் வரும்னா, எதுவுமே வராது. இப்ப போய் பாருங்க அவுட்புட்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும். தேவையில்லாம ஒரு இது போட்டிருக்கேனே, இத பத்தி ஏன் எரர் காட்டலன்னா, எப்பவுமே ஒரு குரோம் என்ன பண்ணும், ரன்னபிள் கோட மட்டும் இத மாரி HTML ரன் பண்ணிட்டு, எரர் எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா, அது அது இல்லன்னா ஃபங்ஷனே ஆவாதுன்னா மட்டும் அத ஷோ பண்ணும். அப்படி இல்லாம வேற ஏதாவது இந்த மாரி தேவையில்லாம இருந்தா கூட, அத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். இப்போ இங்க ING டேக் இருக்கு. இது வந்து இதுக்கு பேர் டேக். இது பக்கத்துல SRC அப்படின்னு போட்டு, SRC அப்படின்னா சோர்ஸ். சோர்ஸ் இந்த இமேஜோட சோர்ஸ் என்னன்னு நீங்க போட்டா தான் அந்த இமேஜே வரும். ஜஸ்ட் இந்த IMG அப்புறம் வந்து இந்த சோர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, வெறும் ஃபோட்டோவே இல்லாம ஒரு ஃப்ரேம் மாட்டி வைக்கிற மாரி. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்கும். பட் உங்களுக்கு வந்து அது காட்டாது. அந்த இடத்துல எந்த இமேஜும் இல்லாததுனால உங்களுக்கு அது காட்டாது. இப்போ அந்த சோர்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு பேரு ஆட்ரிபியூட். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டேக்ஸ். இப்ப ஸ்பான் அப்படின்றது டேக். அது பக்கத்துல நம்ம போட்டிருக்கோமே, அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் தான். IMGன்றது டேக். பக்கத்துல இருக்குல்ல SRC அது வந்து ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் இருந்தா தான் வந்து இது ஒர்க் ஆகும். இப்ப இமேஜ்க்கு சோர்ஸ் வந்து நம்மளே ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். இந்த இமேஜோட பாத் இருக்குல்ல, இத காப்பி பண்ணிட்டு கோடிங்ல இந்த SRC இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட அவுட்புட்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். ஒரு இமேஜ் டேக் போட்டு அந்த இமேஜ்க்கு சோர்ஸ் என்னவோ அந்த சோர்ஸ எழுதிட்டா வந்துரும். இந்த மாரி ஆன்லைன்ல இருந்து எடுத்தா தான் வந்து வருமா அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. நீங்க தனியா கூட உங்க ஃபைல்லயே இத வச்சுக்கலாம். வேற ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ நான் டவுன்லோடே பண்ணிட்டேன். இங்க ஓகே. இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா, அந்த இமேஜ் வந்து உங்க ஃபைல்ல போயிட்டு ஜஸ்ட் அத டவுன்லோட் பண்ண இமேஜ
காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் இங்க இருக்கு. பட் அத டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். IMG அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு வச்சுக்கலாம். ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இங்க இருக்கு பாருங்க. இங்க ஃபைல் கிரியேட் பண்ணீங்களா, அது பக்கத்துல நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் உள்ளார இந்த இமேஜ வைக்கணும். இப்போ அந்த ஃபோல்டர் உள்ளார அந்த இமேஜ் மூவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு IMG டேக் போட்டுக்கிறேன். IMG டேக் போட்டேன்னா, IMG டேக் உள்ளார சோர்ஸா வந்து நம்ம இப்ப என்ன எடுத்திருக்கோம்னா, IMG அப்படின்ற ஒரு ஃபோல்டர் உள்ளார இந்த ஃபோட்டோ. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நம்மளோட அவுட்புட்ல அந்த ஃபோட்டோவும் வந்துருச்சு. இந்த மாரி ஆன்லைன்ல இருந்தும் ஒரு ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து நம்மளால வைக்க முடியும். ஆஃப்லைன்லயே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். IMGன்னு போட்டா அது இமேஜ் டேக். அதோட சோர்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்தும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்ல இருந்தும் எடுத்துக்கலாம். இந்த மாரி டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் முடிச்சாச்சு, IMG முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு வெப் பேஜ்ல எப்படி லிங்க் பண்றது? லிங்க்னா வந்து ஆங்கர் டேக். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கர் டேக் பத்தி பார்க்க போறோம். ஏ ஏ தான் ஏவோட அப்படின்னு போடுறது தான் வந்து HTML ஆங்கர் டேக். VS கோட்ல நீங்க ஏன்னு குடுத்தாலே வந்து அதோட குளோசிங் டேக்கும் தானாவே வந்துரும். இப்ப நான் இது போட்டேன். ஏதாவது வந்திருக்கான்னா, ஒண்ணுமே வரல. வந்திருக்காது. இப்ப வந்து அந்த இடத்துல நடுவுல நான் ஏதாவது எழுதுறேன். கோ டூ கூகிள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்ப எழுதுன டெக்ஸ்ட் எங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கோ டூ கூகிள் அப்படின்னு. ஆனா அத கிளிக் பண்ணா எங்கேயாவது போகுமான்னா, எங்கேயுமே போகாது. அது கிளிக் பண்ற மாரியும் இல்ல. அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாரி தான் இருக்கு. இப்போ ஆங்கர் டேக் எப்படி இமேஜ்க்கு சோர்ஸ் குடுத்தோமோ, அது மாரி href அப்படின்னு ஒண்ணு குடுக்கணும். href அப்படின்னா என்னன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். HTML ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு. அதுல ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்றது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். இப்ப ஆங்கர் டேக்ல ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹச்சோட மீனிங்கே அதான். அதோட பக்கத்துல ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஒரு ஆங்கர் டேக்க்கு நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எழுதணும். hrefன்னு. இப்ப எந்த லிங்க்குமே நான் குடுக்கல. பட் hrefன்னு போட்டதுமே பாருங்க இந்த இடத்துல எப்படி மாறி இருக்குன்னு. லிங்க் மாரி ஒரு அண்டர்லைன் கொடுத்து கலர் எல்லாம் மாறி இருக்கு. இப்ப அத கிளிக் பண்ணா எங்கேயுமே போகாது. ஏன்னா நம்ம அது உள்ளார எந்த ரெஃபரன்ஸும் குடுக்கல. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்கலாம். ஸோ www.google.com அப்படின்றது ஒரு லிங்க்குக்கு நான் ரெஃபரன்ஸா குடுத்துருந்தேன். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ளூ கலர்ல இருக்கா? லிங்க் மாரி இருக்கா? கிளிக் பண்ண முடியுதா? அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து நேவிகேட் ஆயிடும். இது வந்து கேனாட் கெட் அப்படின்னு காட்டுது. சரி வேற ஏதாவது நம்ம லிங்க் எடுத்துக்கலாம். ஓகே. HTTP போடாம போட்டேன் லிங்க்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணா கூகுள் வந்துரும். வந்துருச்சா? பேக் அழுத்துனீங்கன்னா உங்க வெப் பேஜ், லிங்க் அழுத்துனீங்கன்னா கூகுள் வந்துரும். இது வந்து ஆங்கர் டேக். ஒரு ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்றதுக்காக நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்றோம். இமேஜ் வச்சுக்கலாம். பேராகிராஃப் ஹெட்டிங் இத பத்திலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? லேஅவுட். லேஅவுட்ட பத்தி வந்து நாவ், டிவ், செக்ஷன் இத பத்தி எல்லாம் இன்னும் எடுக்கணும்னா, அது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவா போகும். அத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.